வணக்கம் நேர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமிக்கு உகந்த இந்த நன்னாளில் உங்கள் ராசிக்கு கிரகங்கள் என்ன மாதிரியான யோகங்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். முதலில் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்கள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 2 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய திதி அஷ்டம திதி நிலவுகிறது. சுபகாரியங்களை திட்டமிடுபவர்கள் ராகு காலம் மற்றும் யமகண்டத்தை தவிர்ப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை என்பதால் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்வது விசேஷம். இன்றைய கோச்சார நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இன்றைய கிரக நிலைகளை பார்த்தால் சந்திரன் இன்று உங்கள் ராசி சக்கரத்தில் முக்கியமான இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் ரிஷபத்தில் அமர்ந்து தன் வரவை அதிகரிக்கச் செய்கிறார். சனி பகவான் கும்பத்தில் இருப்பதால் சில ராசிகளுக்கு பணிச்சுமை கூடும். ராகு கேதுவின் பிடியில் இருக்கும் ராசிக்காரர்கள் இன்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிரனான ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். சரி, 12 ராசிகளின் விரிவான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி. இன்று உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நாள் இன்று. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். மேஷ ராசிக்காரர்களை உங்களுக்கான பரிகாரம், இன்று துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவதே சிறந்தது. மாலை அம்மனுக்கு வெள்ளை அரளி மாலை சாற்றவும். இரண்டாவதாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களே, பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம், மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் வாசிக்கவும். மாலை மல்லிகைப்பூ மாலை சாற்றுவது யோகம் தரும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, இன்று எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் இன்று. பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உங்களுக்கான பரிகாரம், பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் அருந்துவது மன அமைதியை தரும். இன்று மாலை துளசி மாலை சமர்ப்பிக்கவும். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு இன்று. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் நாள் இன்று. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் நாள் கடகராசிக்காரர்களை உங்களுக்கு இன்று. உங்களுக்கான பரிகாரம், அம்மன் கோவிலில் சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது சிறப்பு. மாலை செவ்வரளி மாலை அணிவித்து வழிபடுங்கள். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் இன்று உங்களுக்கு உண்டு. உங்களுக்கான பரிகாரம், சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் செய்து வழிபடவும். மாலை சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றுவது உத்தமம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களே, நண்பர்களால் உங்களுக்கு இன்று ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்து லாபம் ஈட்டுவீர்கள்.
வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும் நாள் உங்களுக்கு இன்று. உங்களுக்கான பரிகாரம்: விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 11 முறை வலம் வரவும். மாலை பன்னீர் ரோஜா மாலை அணிவித்து வழிபடுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களே, இன்று உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் இன்று. ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும் நாள் இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம்: ஸ்ரீ ரங்கநாதரை மனதார நினைத்து வழிபடுங்கள். உங்களுக்கான மாலை சாமந்திப்பூ மாலை அணிவிப்பது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி. கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் நாள் இன்று. எதிரிகள் மறைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை தேவைப்படும். உங்களுக்கான பரிகாரம்: அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுங்கள். மாலை வெற்றிலை மாலை சாற்றி காரிய சித்தியை தரும். அடுத்ததாக தனுசு ராசி. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் உங்களுக்கு இன்று. குழந்தைக்காக செலவு செய்வீர்கள். பூர்வீக சொத்து வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இன்று. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கான பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். உங்களுக்கான மாலை முல்லைப்பூ மாலை சாற்றுவது விசேஷம். மகரம். மகர ராசிக்காரர்களே, வீடு மாற்றங்கள் அல்லது வாகன மாற்றங்கள் செய்ய நினைப்பவர்களுக்கு இன்று ஏற்ற நாள். தாயின் ஆசி கிடைக்கும் நாள் இன்று. உங்களுக்கான பரிகாரம்: சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். மாலை நீல நிற மலர்களால் மாலை தொடுத்து சாற்றவும். அடுத்ததாக கும்பராசி. தைரியமாக முடிவெடுத்து வெற்றி காண்பீர்கள். சகோதர வழியில் இருந்த சிக்கல்கள் தீரும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும் நாள் உங்களுக்கு இன்று. உங்களுக்கான பரிகாரம்: காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மாலை செம்பருத்தி மாலை சாற்றுவது சிறந்தது. அடுத்ததாக மீனராசி. கைக்கு வராத பணம் இன்று வந்து சேரும் நாள் உங்களுக்கு இன்று. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். உங்களுக்கான பரிகாரம்: ராகுகேது வழிபாடு செய்வது உங்கள் தடைகளை நீக்கும். மாலை கனகாம்பரம் மாலை சாற்றி அம்மனுக்கு வழிபடவும். நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமாக நாளாக அமையட்டும். மறக்காமல் உங்கள் ராசி மற்றும் உங்களுக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.